காலப்பயணம் என்பதையே அறிவியலுக்கு புறம்பான ஒரு கற்பனை என்றுதான் புகழ்பெற்ற அறிவியலாளர்கள் உட்பட பலரும் எள்ளி நகையாடி வந்தார்கள். காலப்பயணம் ஏன் சாத்தியமில்லை என்பதற்கான 3 முக்கியமான முரண்பாடுகளை முன்வைக்கின்றனர். அவை என்ன என்று வாருங்கள் பார்ப்போம். முதல் முரண்பாடு, பாலன் என்பவர் கால இயந்திரத்தின் மூலம் கடந்த காலத்தை நோக்கி பயணிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அங்கே அவர் தனது தாத்தாவை சந்திக்கிறார். அப்பொழுது பாலன் அப்பா பிறந்திருக்கவில்லை. பாலன் தனது தாத்தாவை தன்னுடைய கைத்துப்பாக்கியால் சுட்டு கொண்டு விடுகிறார். அப்படி என்றால் பாலனின் அப்பாவும் பிறந்திருக்க மாட்டார், பாலனும் பிறந்திருக்க மாட்டார் அல்லவா? அப்படி இருக்கையில் பாலன் எப்படி காலப்பயணம் செய்து தனது தாத்தாவை கொல்ல முடியும்? முரண்பாடு 2. பரதன் என்ற இளைஞர் கால எந்திரத்தை வடிவமைக்கும் முறையை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது காலப்பயணம் செய்து எதிர்காலத்திலிருந்து வந்த ஒரு முதியவர் கால இயந்திரம் எப்படி வடிவமைப்பது என்று பரதனுக்கு சொல்லி தருகிறார். அதை கொண்டு பரதன் கால இயந்திரம் ஒன்றை உருவாக்கி எதிர்காலத்தை நோக்கி பயணித்து குதிரை பந்தயம், கார் பந்தயம், பங்கு சந்தை, விளையாட்டு போட்டி போன்றவற்றின் முடிவுகளை தெரிந்து கொண்டு மறுபடியும் நிகழ்காலத்துக்கு வந்து தான் தெரிந்து கொண்டதை வைத்துக்கொண்டு பெரும் பணக்காரராகிறார். பல ஆண்டுகள் கடந்த பின் பரதன் வயதாகி முதியவராகிறார். அப்பொழுது மறுபடியும் தனது கடந்த காலத்தை நோக்கி பயணிக்கிறார். இளைஞராக அப்போது இருக்கக்கூடிய தனக்கு கால இயந்திரத்தை வடிவமைக்கும் ரகசியத்தை சொல்லி தருகிறார். அப்படி என்றால் ஆரம்பத்தில் பார்த்த முதியவர் பரதன் தான். பரதனுக்கே கால இயந்திரத்தின் பற்றிய ரகசியத்தை சொல்லி தருகிறார் என்றால் முதலில் கால இயந்திரத்தை பற்றி பரதனுக்கே யார் சொல்லிக் கொடுத்திருந்திருப்பார்கள்? முரண்பாடு 3. கால பயணத்தை பற்றிய முக்கியமான திரைப்படங்களில் ஒன்றுதான் 2014 ஆண்டு ஆங்கிலத்தில் வெளிவந்த ப்ரீ டெஸ்டினேஷன் என்கின்ற திரைப்படம். இத்திரைப்படத்தில் காலப்பயணம் செய்யும் ஒரு ரகசிய ஏஜென்ட் மது விடுதி ஒன்றில் வேலை பார்க்கிறார். அங்கே வரும் ஜான் என்ற நபர் மது குடித்து கொண்டே தனது விசித்திரமான வாழ்க்கை கதையை பற்றி சொல்கிறார். பிறந்த உடனேயே யாரோ ஒருவரால் ஆதரவற்றோர் இல்லத்தில் கொண்டு போய் விடப்பட்ட ஜேன் அங்கேயே வளர்க்கப்படுகிறார். பருவம் அடைந்த பிறகு சந்திக்கும் ஒரு இளைஞனிடம் காதல் வயப்படுகிறார். பிறகு அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கிறது. ஆனால் இந்த குழந்தை காணாமல் போகிறது. பிரசவத்தின் போது ஜேனுக்கு 2 பாலினத்துக்குரிய உறுப்புகளும் இருப்பது மருத்துவருக்கு தெரிய வர அப்பொழுது ஏற்பட்ட சிக்கலின் காரணமாக ஜேனை ஆணாக மாற்றிவிடுகிறார்கள். அந்த ஆண் தான் ஜான். இந்த கதையை சொல்லி முடித்ததும் ஜேனின் காதலனை கண்டுபிடிப்பதற்காக ஜேனாக இருந்த தற்போதைய ஜானை கால இயந்திரத்தில் ஏற்றிக்கொண்டு ஜேனும் அவளது அடையாளம் தெரியாத காதலனும் முதலில் சந்தித்த தருணத்திற்கு அழைத்து செல்கிறார் அந்த ஏஜென்ட். அங்கே ஜேனும் தற்போதைய ஜானும் சந்தித்துக் கொள்கின்றார்கள். காதல் வயப்படுகிறார்கள். ஜேன் கர்ப்பமாகிறாள். இறுதியில் ஜேன், ஜான், அந்த குழந்தை, ஏன் அந்த ஏஜென்ட் உள்பட அனைவருமே ஒரே நபர் என்பதும் கால பயணங்களால் ஏற்பட்ட விசித்திர சந்திப்புகளின் விளைவுகளே அவர்கள் என்பதும் நமக்கு தெரிய வருகிறது. அப்படி என்றால் தானே தனக்கு தாயும் தகப்பனும் குழந்தையும் என்றால் அவர்களுடைய தாத்தா பாட்டி யார்? காலப்பயணம் சாத்தியம் இல்லை என்பதற்கு அறிவியலாளர்களால் முன்வைக்கப்பட்ட முரண் உதாரணங்கள் தான் இவை. இவற்றோடு 4வதாக ஒரு முரண் ஸ்டீவன் ஹாக்கிங் முன்வைக்கிறார். காலப்பயணம் செய்வது சாத்தியம் என்றால் நம் எதிர்கால தலைமுறைகள் யாராவது காலப்பயணம் செய்து வந்து நம்மை ஏற்கனவே சந்தித்திருப்பார்களே. ஆனால் அப்படி ஏதும் இதுவரை நடக்கவில்லை. எனவே எதிர்காலத்திலும் கால பயணத்துக்கான வழிமுறைகள் சாத்தியப்படாது என்பதற்கான உதாரணம் தானே இது என்று கேள்வி கேட்கிறார். ஆனால் தற்போது ஸ்டீஃபன் ஹாக்கிங் உள்பட பல அறிவியலாளர்கள் காலப்பயணம் என்பது சாத்தியமாகலாம் என்ற மனமாற்றத்திற்கு வந்திருக்கிறார்கள். அது ஏன் என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.